ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு போன்ற ஒரு தேசிய அடையாள அட்டை கொடுக்குறாங்க. ஸோ அது ஏன் வாங்கணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மத்திய மாநில அரசுகளிடம் ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்குது. அவர்கள் தேசிய அடையாள அட்டை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் இருக்கும் விவசாயிகளுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகிருக்க சொல்லியிருக்காங்க. அவர்கள் தேசிய அடையாள எண் வாங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. விவசாயிகளுக்கான இந்த தேசிய அடையாள எண் ஏன் வாங்க வேண்டும், எப்படி வாங்க வேண்டும், தேசிய அடையாள எண் வாங்க கட்டணம் செலுத்த வேண்டுமா என்பதெல்லாம் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். விவசாயிகள் அரசின் பல்வேறு திட்ட பலன்களை பெறுவது, தங்களது நில உடைமை விவரங்கள், பயிர் சாகுபடி பற்றி அறிக்கை போன்ற தொடர்புடைய ஆவணங்களை ஒவ்வொரு முறை சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது. இதில் ஏற்படும் காலதாமத்தினை தவிர்க்கும் வகையிலும் அரசின் திட்டங்களை விவசாயிகள் குறித்த நேரத்தில் பயன்பெற ஏதுவாகும் அனைத்து விவரங்களையும் மின்னணு முறையில் சேகரித்திட தமிழ்நாட்டில் வேளாண் அடுக்கு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் விவசாயிகளின் பதிவு விவரங்களும் ஆதார் எண், கைபேசி எண், நில உடைமை விவரங்களையும் விடுபாடு என்று இணைக்கும் பணி சம்பந்தப்பட்ட வருவாய் கிராமங்கள் நடைபெற்று வரதா சொல்லியிருக்காங்க. இதில் கலந்து கொண்டு நில உடைமை விவரங்கள் இணைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லனா விவசாயிகள் பொது சேவை மையம் சென்று இந்த சேவையை முடித்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. அனைத்து விவரங்களும் ஒருங்கிணைக்கப்பட்ட பிறகு ஆதார் எண் போன்ற தனித்துவமான தேசிய அளவிலான அடையாள அட்டை எண் பார்த்திங்கன்னா 2025-26 நிதியாண்டு முதல் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் பயிர் காப்பீட்டு திட்டம், பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம் போன்ற ஒன்றிய மற்றும் மாநில அரசு திட்டங்களை விவசாயிகள் எளிதில் பயன்பெறலாம் சொல்லியிருக்காங்க. இதற்காகவே இந்த தேசிய அளவிலான தனித்துவ அடையாள எண் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே விவசாயிகள் தங்களது கிராமங்களில் வேளாண்மை உழவர் நலத்துறை அலுவலர்களால் நடத்தப்படும் சிறப்பு முகாம்கள், அருகில் உள்ள பொது சேவை மையங்களுக்கு நேரடியாக சென்று தங்கள் நில உடைமை விவரங்கள், ஆதார், கைபேசி எண் ஆகிய விவரங்களை அளித்து எந்தவித கட்டணமுமின்றி 31/3/2025 இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.